மழை என்றாலே மகிழ்ச்சியுடன் ரசித்துக் கொண்டிருந்த தமிழக மக்களின் கண்கள் முதன் முறையாக மழையை பார்த்து மிரளத் துவங்கியது. ஆம், அந்த அளவிற்கான ஒரு கனமழை கடந்த சில தினங்களில் தமிழகத்தையே புரட்டி போட்டது. முக்கியமாக சென்னை, கடலூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. தமிழகமே ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை சந்தித்தது என்று கூட சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலையில் மனிதம் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றியது. தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு தன்னார்வலர்களும் பல இயக்கங்களும் களத்தில் இறங்கி வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கான பணிகளை செய்தனர். அதிலும் குறிப்பாக இளைஞர்களின் பங்கு மிக பெரியது. இதில் குறிப்பிடும்படியாக பெண்களும் தங்களுடைய மகத்தான பணியை செய்தனர். மழையின் பாதிப்பால் வீட்டுக்குள்ளே முடங்கிவிடாமல் வெளியில் வந்து களத்தில் இறங்கிய பல பெண்களின் பணி இன்றியமையாத ஒன்று. அப்படி களத்தில் இறங்கிய சில பெண்களை பற்றிய ஒரு தொகுப்புதான் இன்றைய ஃபீனிக்ஸ் பெண்கள் நிகழ்ச்சி. மழை பெய்யல எங்களுக்கும் தண்ணி நிறைய தான் இருந்துச்சு. எல்லா தெரு பக்கமும் தண்ணி வந்துருச்சு. பத்தாவதுக்கு குளத்தையும் உடச்சி விட்டுட்டாங்க. குளத்து தண்ணியும் வந்துருச்சு. இந்த பக்கம் எங்களுக்கு ஏரி தண்ணி, குட்டை தண்ணி வேறு, இந்த சைடில் குட்டை தண்ணி வேறு, எல்லா தண்ணியும் வந்துருச்சு. வந்தால் யாராலுமே நடக்க முடியல. முட்டிக்கால் அளவுக்கு மேலே தான் இங்கே தண்ணி எல்லா இடத்துலையும். அவங்கவுங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இந்த தெருவுக்கு போகிறது வர்றது எல்லாம் பண்ணாங்க. ஒரு ஜாமான் வாங்க போனால் கூட மழை கண்டினியூவாக பெய்கிறதுனால இங்கேயும் இருக்கிறவங்களுக்கு எதுவும் வாங்க போக முடியல. மழையில் ரொம்ப எல்லோரும் தான் கஷ்டப்பட்டு கடைசியில் இது எப்படி இது பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. தண்ணி பாட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. எப்போ மழை விடுன்னு தெரியல. எல்லார் வீட்லேயும் உடஞ்ச வீட்லையெல்லாம் தண்ணி போய்கிட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்களும் கஷ்டப்படையில் டிவியில் நாங்கள் நியூஸ் பார்த்தோம். எங்களை விட ரொம்ப கஷ்டப்பட்டவங்கள பார்த்தோம். தண்ணி வீட்டுக்கு போய் எல்லா ஜாமானும் வெளியே போய் குழந்தைங்களுக்கும் ஒன்றும் கொடுக்க முடியாமல் அவங்கவுங்க உயிரை தப்பிச்சு போகிறதே நாங்கள் டிவியில் தான் பார்த்தோம். கட்டிக்க துணி இல்லைங்கையில் நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போம்னு நாங்கள் நினச்சோம். அதை எப்படி கொடுக்குறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் சரி, இங்கே வாலண்டியர்ஸாக யாராவது வண்டி வந்துச்சுன்னா வண்டியில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோம். அப்படியும் வரல. அப்புறம் சேனலில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திங்ஸு கொடுக்குறவங்க இந்த மாதிரி நீங்கள் சேனலில் வந்து 7th சேனலில் வந்து நீங்கள் கொடுக்கலாம்னு அலௌன்ஸ் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த சாரி, ஜாக்கெட்டு அதுங்களெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு கால் பண்ணேன். அவகிட்ட இருக்கிற துணிமணியும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நியூஸ் பார்க்கல. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க புட்டி பால் இல்லை, டப்பா இல்லை, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் இல்லைன்னாங்க. திருப்பி நாங்கள் இதெல்லாம் கடையில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். கடையில் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா பக்கம் மழை, பஸ்ஸு அந்த டைம் கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. திங்ஸு நிறைய சேர்ந்துருச்சு எங்கள் வீட்டில், எங்கள் பொண்ணு வீட்லேயும். அப்புறம் எங்கள் மாப்பிள்ளை போய் ஹால் டாக்ஸி புக் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் நாங்கள் அதில் போட்டு 7th சேனல் நியூஸ் சேனலுக்கு அங்கே வந்தோம். நிறைய வாலண்டியர்ஸாக நிறைய யங்கர்ஸ் தான் வந்திருந்தாங்க. குழந்தைங்களும் பையன்களும் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சாப்பாடு, அரிசி, பருப்பு, பக்கெட்டு, ஜக்கு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மழையினால் நாங்கள் எல்லோரும் இந்த தடவை கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் இல்லாமல் எல்லா இதுவும் ஒருமைப்பாடாக இருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கல, அவங்களும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சு பார்த்தா நம்ம நாடு முன்னேறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியங்கிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எங்கனாலே வெளியே போக முடியல. ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் வந்துட்டாங்க. யாராலும் சமைக்க முடியல. எதுவுமே பேசிக்கான ஒரு பால் பாக்கெட் வாங்குற கை குழந்தைக்கும் பால் வாங்க முடியாத நிலமையில இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாரும். அதனால் நாங்கள் இனிஷியேட்டிவாக என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபுட் கொடுக்க ஆரம்பித்தோம்.
2-3 பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடு பக்கத்தில் இருந்தோம். அன்றைக்கி கரண்ட் மழை பெஞ்சனால கரண்ட்டும் கட் ஆகிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல எங்களால். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஈவன் ரோட்டில் இருக்கிற பெட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்புறம் டிவி 2-3 நாள் கழிச்சு கரண்ட் வந்தது. டிவியில் பார்த்தோன்னா அங்கங்கே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் மீட்பு பண்ணியும் பண்ண முடியாமல் ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்ததான் இன்ஃபர்மேஷன்லாம் கேள்விப்பட்டேன். ப்ரெக்னென்ட் லேடிஸ், வயசானவங்க, தண்ணி ஃபுல் எங்கள் ஏரியாவில் பாதி இருந்தே எங்களால் முடியல. அதுவே நிறைய பேருக்கு வீடு ஃபுல்லாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி வந்தது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுன்ற எங்களுக்கே ஒரு தாட் வந்தது. வெக்கேஷனுக்காக அபுதாபிலேருந்து என் அண்ணாணி வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. அந்த சென்னையில் அஃபெக்ட் ஆகும்போது அவங்களும் எங்கள் கூட இருந்தாங்க. ஸோ அவங்களே பார்த்து என்ன இப்படி சென்னையில் இந்த அளவுக்கு வேர்ஸ்ட்டாக ஹெவி ரெயின்ஃபால் வந்திருக்கேன், நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த அளவுக்கு பார்த்ததில்லைன்னு இது பண்ணாங்க, அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணோம், நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இனிஷியேட்டிவாக கரண்ட் இல்லாத சமயத்தில் ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு 100 பீப்புள்ஸ்க்கு நாங்கள் ஃபுட் குக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணோம். அதோட ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் ரொம்ப ஏங்குனாங்க, எங்களுக்கு இல்லையான்ற மாதிரி. ஒரு 100 பீப்புள்ஸ் கொடுக்கும்போது இன்னும் 200 பேரோட பீப்புளுக்கு இன்னும் ஃபுட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் ட்ரை பண்ணோம். பட் என்ன பண்ணாங்க, நாங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் குரூப்க்கெலாம் மெசேஜ் பண்ணோம், இது மாதிரி சென்னையில் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அவங்களுடைய அண்ணாணியோட அபுதாபி ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் பார்த்துட்டு தே ஆர் ரெடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டொனேட் ஃபார் அஸ். அவங்க டொனேட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாரோடைய அமௌண்ட்டை நாங்கள் கலெக்ட் பண்ணி இதை ஒரு நல்ல காசுக்காக யூஸ் பண்ணோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஃபுட்டெல்லாம் டொனேட் பண்ணிட்டு வராங்க. இந்த சமயத்தில் மழையும் கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வாட் த பீப்புள் எக்ஸ்பெக்ட் மோர், இப்போ என்ன அவங்களுக்கு பேசிக்காக தேவைப்படுறது, அடுத்த லெவல் ஆஃப் என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த ஃபண்டை வச்சு நாங்கள் ஒரு 500 to 600 பீப்புளுக்கு ப்ரொவிஷன் வாங்குற மாதிரி பிளான் போட்டோம். இந்த கூவாறு பக்கத்தில் இருக்கவங்கனால அவங்க வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ண போய் சமைக்க முடியல, அவங்க வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை எல்லாம் கலைக்கிறதுக்கே கரெக்டாக இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட போய் நாங்கள் பேசி அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன மாதிரியான ஐட்டம்ஸை எழுந்து அவங்களுக்கு என்ன பேசிக்காக தேவைப்படுது, ரைட் ஒரு லெவலில் இருந்து புதுசாக ஃபேமிலிஸ் ரன் பண்ணோன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி நான் விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கிடைச்ச ஹெல்ப் பண்ண என்ஆர்ஐ பீப்பிள் அவங்களோட ஃபீலிங் என்னென்னா, நாங்கள் நேரில் வந்து பண்ணலாம்னாலும் நீங்கள் உங்கள் மூலியமாக ஒரு நல்ல காசுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், ஃபார் த சோஷியல் காஸ் யூ ப்ளீஸ் யூட்டிலைஸ் அவர் அமௌண்ட்ன்ற மாதிரி ஜீனரஸாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முன் வந்தாங்க. இந்த ஃப்ளட்னால சென்னையில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, யங்ஸ்டர்ஸாக நான் பார்த்துருக்கேன், கான்ட்ரிபியூட் பண்ணுறதை பார்த்துருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஈவன் நிறைய பேர் இஃப் த யங்ஸ்டர்ஸ் ஆர் ரெடி டு கம் அப் ஃபார் எனி காஸ் ஆஃப் த சொசைட்டி, ஏதாவது நடக்கிறதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் வி கேன் கம் அப் வித் திஸ் பவர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். ஈவன் சென்னையில் நடந்த இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த நேச்சுரல் கலாமிட்டிக்கு, இந்த மழை இதுக்கு வந்து நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நாட் ஈவன் சென்னையை விட்டு போனவங்க, ஆன்சைட்டில் இருக்கிறவங்க, அப்ராட் வாழ் இந்தியர்கள் எல்லாரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சென்னை அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த சென்னையோட ஃப்ளட்டுக்காக. இதில் என்ன தெரியுதுன்னா, லைக் நிறைய பீப்புள்ஸ் ஆர் ரெடி டு டேக் அப் எனி அப்நார்மலிசி இஸ் ஹேப்பனிங் டு த சொசைட்டி. ஜாதி, மதம், இனம், பாலினம் இது எல்லாத்தையுமே வேறுபாடு இல்லாமல் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணது, எங்கள் கூட எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. Thank you.